Create YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வேறு கண்ட்ரீஸில் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் நிறையா வராங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூல்ஸ் பாரில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க அந்த டூல்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க இந்த பென் டூல், ஹேண்ட் டூல், இந்த டூலை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பென் டூல் மெயினாக எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடியோ நான் ட்ராப் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ட்ராப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பென் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பென் டூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான பர்பஸுக்கு யூஸ் ஆகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பென் டூலை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஷேப் வேணுமோ கஸ்டம் ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பென் டூலை வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பென் டூலை கிளிக் பண்ண பிறகு அதனுடைய அந்த அப்பியரன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அந்த கலர், இந்த ஷேப்ஸோட கலர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸு என்ன வேணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பென் டூல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத சொல்கிறேன். ஸோ இதை ஜஸ்ட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன் இந்த ஷேப்ஸை. ஸோ டெலீட் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இந்த டைம் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த வீடியோவோட டைம் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா என்லார்ஜ் பண்ணுறேன். ஸோ என்லார்ஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் என்லார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு லைன் வரும். ஸோ இந்த மாதிரி லைன் வரல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கிளிப் ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி லைன் வருது. இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாகவே நம்ம இந்த செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணி இழுக்கிறப்ப இதனுடைய ஒப்பாசிட்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இந்த செகண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பாசிட்டி வேணும், அதுக்கப்புறம் ஒரு ஒப்பாசிட்டி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி பிளேஸில் இந்த பென் டூலை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பென் டூலை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பென் டூலை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறது பிறகு இது மேலே வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த ஒப்பாசிட்டி இந்த இடத்துல வைக்கிறப்ப உங்களுக்கு கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வரும். அந்த கிளிக் பண்ண அந்த பிளேஸில் கொண்டுட்டு போய் பென் டூலை வைக்கிறப்போ ஒரு ரவுண்ட் சிம்பிள் மாதிரி வரும். ஸோ அப்படின்னா அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மவுஸை ரிலீஸ் பண்ணாமல் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துச்சிங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிறப்ப அந்த பிளேஸில் மட்டும் இங்கேருந்து இந்த பிளேஸுக்கு போக உங்களுக்கு ஒப்பாசிட்டி குறைஞ்சி திரும்ப உங்களுக்கு ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சேம் இந்த டைம் லைன் மட்டும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ கான்செப்ட் என்னென்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் இருந்து உங்களுக்கு இன்னும் ஜூமிங் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸுக்கு வந்து இந்த செகண்டுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒப்பாசிட்டி லெவலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி வச்சுருக்கோம். ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை இதை இன்னும் கொஞ்சம் ஆவரேஜாக இப்படி நவுத்துனாலும் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி பர்பஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகுது. எனக்கு வேணாம் இந்த பிளேஸில் இருக்க இது வந்து ஆக்சுவலி எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுக்கலாம். இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த இது வேணுமோ அந்த இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டிக்கு வந்து இதாகுது. இல்லை எனக்கு வந்து ஒப்பாசிட்டி வேணாம், எனக்கு வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸரும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பிளேஸில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக ட்ராக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெய்சர் மாதிரி இல்லாமல், அதாவது என்னென்னா பெய்சர் மீன்ஸ் என்னென்னா நம்ம பென் டூலில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அதை கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெய்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி பெண்டிங் ஷேப்ஸ். இந்த மாதிரி கஸ்டம் ஷேப்ஸுக்கு நீங்கள் வந்து பெய்சர் கொடுக்க முடியும். இதான் அந்த பெய்சருங்க ஆப்ஷன், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக வந்து இதுக்குன்னு தனியாக பண்ணுறப்ப நான் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பென் டூலோட மெயின்
பார்ட் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை பண்ணிட்டோம். இப்போ எனக்கு ஒப்பாசிட்டி வேணாம், வேறு ஏதாச்சும் வேணாம், அதே சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, ரைட் கிளிக், அதாவது இந்த லைனில் வைக்கக்கூடாது, கீழே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கிளிப் ஃப்ரேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ரொட்டேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ ரொட்டேஷனை கிளிக் பண்ணிட்டு நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்படி இது பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகும்னா இங்கே பாருங்க, இந்த இதுலேருந்து வர இங்கே பாருங்க ரொட்டேஷன் ஆகிட்டே போகும். ஸோ ரொட்டேஷன் ஆகிட்டே போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம முடிச்சிருக்கோமோ அது வரைக்கும் நிற்கும். ஸோ இதையே நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அவ்வளோதான். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டு ரொட்டேஷனும் இதில் பண்ணிக்க முடியும். ஸோ மெயின் பென் டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பாசிட்டியோ இல்லை எதையோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் கீ ஃப்ரேமில் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எஃபெக்ட் கண்ட்ரோலில் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பென் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்கிங் பண்ணுறதுக்கும் பென் டூல் வந்து யூஸ் பண்ணோம். அந்த மாஸ்கிங் சாப்டர் வரப்போ நான் அந்த பென் டூலை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக இதில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் நீங்கள் மெயினாக இதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ பென் டூல் மாஸ்கிங்க்கும் யூஸ் பண்ணுவோம். மாஸ்கிங்கும் தனி சாப்டர், அது ஒவ்வொன்றா நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோல்ஸு, ஆடியோ, இந்த இதெல்லாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அது நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மாஸ்கிங்கோட இது. ஸோ பென் டூல் பர்பஸ் மெயினாக இந்த மாதிரி கீ ஃப்ரேம் செட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஷேப்ஸ் கொடுக்குறது, இதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப். ஆஸ் யூஷுவல் ரெக்டாங்கிள் ஷேப்புங்க வந்து ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டம் ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் டூல். இந்த எலிப்ஸ் டூலும் அதே மாதிரி தான். எலிப்ஸ் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எலிப்ஸ் வந்து ஷேப்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் டூல். ஸோ இந்த ஹேண்ட் டூலுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் டூலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் ஆப்ஷன் தான். என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது. நம்மளோட வீடியோஸ்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லையோ எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த லொக்கேஷனை வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ நார்மலாக இப்போ செலெக்ஷன் பண்ணி இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கீழே ட்ராக் பண்ணி இந்த டூலை ட்ராக் பண்ணி நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஹேண்ட் டூலை செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு இப்படி மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் நீங்கள் கஸ்டமைஸ்டாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் டூலு. இந்த ஜூம் டூலுங்கிறது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் இந்த 1.59 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வச்சு ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வச்சு ஜூம் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி வீடியோ ரன் பண்ணுறேன். ஸோ 7 minutes வரைக்கும் தான் இந்த வீடியோவோட இந்த டைம் லைனில் இந்த வீடியோவோட இது தெரியுது உங்களுக்கு. இந்த மேலே ப்ரோக்ராமில் பார்க்காதீங்க. ஸோ கீழே வந்து பாருங்கள் டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூமிங் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஜூமிங் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த மினிட்ஸ் வரைக்கும் தெரியுதுன்னு பாருங்கள். நான் இன்னும் ஜூமிங் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 minute வரைக்கும் தான் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. திரும்ப நம்ம அடுத்த இதுக்கு போனால் இந்த மாதிரி ட்ராக் பண்ணியோ இல்லை ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணியோ போகணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா திரும்ப இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன், ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ ஜூம் அவுட் பண்ணுறதுக்காக ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி மைனஸ் சிம்பிள் மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட்டு அந்த வீடியோவில் வச்சு இப்படி கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். இதுங்க நான் ஃபுல்லாகவே இன்னும் ஒரு தடவை. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட அந்த ஜூம் அவுட் ஜூமின் இதுதான். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு கிளியராகவே 2 வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகி வந்துருக்குது. ஸோ ஜூமின் போகிறப்ப என்ன ஆகும்னா இந்த வீடியோவோட அந்த வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஜூமின் ஜூம் அவுட்டுக்கு இது வந்து மெயினாக யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூலு. ஸோ இந்த டைப் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம இதில் இல்லுஸ்ட்ரேட்டர் இல்லை ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ண மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட் டூலு. ஸோ சேம் நீங்கள் டெக்ஸ்ட்டு
டூலை வந்து கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ என்ன கலர் வேணும், என்ன ஸ்ட்ரோக் வேணும், ஸோ இது வந்து இதனுடைய லென்த்து எந்த அளவுக்கு இதனுடைய லென்த் இருக்கும் எல்லாமே வரும். நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன் கொடுக்குறீங்களோ அந்த மாடிஃபிகேஷன் வந்து இதில் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுது. இல்லையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வித் டெக்ஸ்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்கிங் பண்ணுறப்ப, அதாவது பென் டூல் வீடியோ வந்து நம்ம பண்ணுறப்ப பென் டூலை வச்சு நம்ம மாஸ்கிங் பண்ணுவோம். அதை வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்கமிங்ஸில் போடுறேன். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெர்டிகல் டைப்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வெர்டிகலாக டைப் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெர்டிகலாக டைப் ஆகும், அவ்வளோதான். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த மாதிரி ரெட் கலரில் வரும். ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் வரது என்னன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் ஸ்பீடு குறையும், இல்லை ரெண்டரிங் வீடியோவோட இது குவாலிட்டி குறையும், இந்த மாதிரி குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, வீடியோ இம்போர்ட் பண்ண பிறகு ஒரு என்டர் கொடுத்துருங்க. ஸோ என்டர் கொடுத்துட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரிங் ஆகிடும். அதாவது என்னென்னா இது குயிக் ரெண்டரிங்கு. ஸோ இந்த குயிக் ரெண்டரிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னா இந்த இடத்துல க்ரீன் கலரில் வரும். ஸோ க்ரீன் கலரில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் கலரில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்திருக்குன்னா என்னென்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே ஆகும். ஸோ வீடியோ ப்ளே ஆகிறதுல உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேசிக் இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை கிரியேட்டிவ் யூடியூப் சேனல்.